ஆகஸ்ட் 1 முதல் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்படும் என்றும் பிற வர்த்தக கூட்டணி நாடுகளுக்கு 15 அல்லது 20% வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னிக்கு எழுதிய கடிதத்தில் போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதை தடுக்க கனடா போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த போதைப் பொருளின் பரவலை தடுக்க கனடா ஒத்துழைக்காததால் இந்த கூடுதல் வரி விதிப்பு மறு ஆய்வு செய்யப்படலாம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கனடா அதிகாரிகளோ அமெரிக்காவுக்குள் கடத்தப்படும் போதைப் பொருட்கள் சொற்பமானது என்றும் தெரிவித்தனர். இதற்கு முன்னர் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் கார்கள் மற்றும் வாகன உறுதிப்பாகங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் 25% கூடுதல் வரியும் கனடா நாட்டு உருக்கு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியும் ட்ரம்ப் விதித்திருந்தார். பசிபிக் கடலின் மிக ஆழமான அபிசோபெலாஜிக் மண்டலத்தில் ரோபோ உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் பாறைகளுடன் ஒட்டியிருந்த 4 கருப்பு முட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த முட்டைகளை மேற்பரப்புக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்வதில் அவை தட்டையான புழுக்களுடையது என்றும் இது பெரும்பாலும் நீர்நிலைகளில் வாழ்வதாக இருக்கலாம் என்றும் அறிவியல் பூர்வமாக இதுவரை பார்த்திராத உயிரினமாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் கூறுகையில் இந்த முட்டையை ஆராய்வதற்கு முன்பு இப்படியொரு உயிரினம் இருக்கும் என்றும் நினைத்து பார்க்க முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். பசிபிக் கடலின் மிக ஆழமான இடத்தில் இந்த தட்டை புழுக்கள் வாழ்ந்து வந்தாலும் மேற்பரப்பில் அல்லது தரைப்பரப்பில் வாழும் புழுக்களின் உடல் அமைப்பை ஒத்தே இவை இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை கூட மனிதர்களால் ஆராய்ந்து விட முடியும். ஆனால் உலகில் 70% பரப்பை கொண்ட கடலின் ஆழம் மற்றும் அதன் தரைப்பகுதியை ஆராய்வது என்பது மிகவும் அரிது. அதுவும் மீன்களைப் போல செதில்கள் இல்லாத உயிரினங்களுக்கு அரிதிலும் அரிது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். கடலின் மேற்பரப்பில் இருந்து 6200 மீட்டர் ஆழத்தில் ரோபோ இறக்கப்பட்டு அங்கிருக்கும் பொருட்களை வீடியோ எடுத்து அதில் ஒரு பாறை மீதிருந்த ஜெட் கருப்பு முட்டைகளை பத்திரமாக மேற்பரப்புக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த அபிசோபோலஜ் மண்டலத்தை விடவும் ஆழமான பகுதியாக இருப்பது ஹெடோபோலாஜிக் மண்டலம். ஆனால் இப்பகுதி முழுவதும் ஆழமான பள்ளங்களை கொண்டிருக்கும். இங்கு வாழும் உயிரினங்கள் உள்ளிட்ட பல ஆய்வுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். மரபணு கோளாறால் நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் இருந்த 8 வயது சிறுவன் ஆய்வக பரிசோதனையில் இருந்து மருந்தை சோதனை முயற்சிக்காக எடுத்துக்கொண்ட போது மீண்டும் நடக்கத் தொடங்கிய அதிசயம் விஞ்ஞானிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 8 வயதான சிறுவன் துருதுருவென நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தவர். சர்க்கஸ் வீரராகவும் இருந்தவர். மரபணு கோளாறால் நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட நிலையில்தான் ஆய்வக சோதனையில் இந்த மருந்தை பரிசோதனையாக சிறுவன் எடுத்துக்கொண்டான். அதன் விளைவாக சிறுவன் மீண்டும் நடக்க தொடங்கி இருப்பது மருத்துவ உலகில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வேளையாக இந்த பரிசோதனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சிறுவனின் பெற்றோர் சொல்லும் நிலையில் கனவு நனவானதாக விஞ்ஞானிகளும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மரபணு குறைபாடுகளுக்கு சிகிச்சையின்றி சிறுவனின் நிலைமை மோசமடைந்து வந்த நிலையில் மரணத்தை தொட்டுவிடும் நிலையில் இருந்த சிறுவன் மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்கியிருக்கிறார். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.